ஓம் சாந்தி. நான் நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் என்னை ஆன்மீக அலங்காரம் செய்து கொள்வதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். இந்த சங்கம யுகமே ஏறு கலைக்கான யுகம் என்ற நாடகத்தின் ஆழமான ரகசியத்தை நான் அறிந்திருக்கின்ற ஆத்மா. நான் பாரதத்தை சொர்க்கமாக, ஏழையை செல்வந்தராக, பதித்தர்களை பாவனமாக ஆக்கக்கூடிய உத்தமமான சேவையை நான் செய்கின்ற ஆத்மா. நான் இந்த சரீரத்தில் மறைவாக இருக்கின்ற ஆத்மா. நான் இந்த சரீரத்தின் மூலமாக கர்மம் செய்கின்ற ஆத்மா. நான் ஆத்மா இந்த உடலால் மூடப்பட்டிருக்கிறேன் என்ற ஞானத்தை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக ஏழையிலிருந்து செல்வந்தனாக ஆகின்ற ஆத்மா. நான் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக எப்படி ஆகலாம் என்ற கவலையில் இருக்கின்ற ஆத்மா. நான் நிராகாரி உலகத்திலிருந்து வந்திருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது ஏறும் கலையில் இருக்கின்ற ஆத்மா. தந்தை ஏழை பங்காளன் என்பதை நான் அறிந்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக எப்படி 84 பிறவிகளை அனுபவிக்கின்றேன் என்பதை தெரிந்து கொண்ட ஆத்மா. நான் உலகத்தின் அதிபதியாக இருந்த ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து அவசியம் ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. தந்தை என்னை மிகவும் உயர்ந்தவராக ஆக்கிவிடுவதால் நான் தந்தை மீது மிகவும் மதிப்பு வைத்திருக்கின்ற ஆத்மா. எல்லாவற்றையும் விட நல்ல கர்மம் பதித்த பாவனரான தந்தை வந்து செய்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்ட ஆத்மா. எல்லாவற்றையும் விட உத்தமத்திலும் உத்தமமான சேவையை எல்லையில்லாத தந்தை வந்து செய்கிறார் என்பதை நான் கூறுகின்ற ஆத்மா. நான் ஏழையிலிருந்து செல்வந்தராக, ஆண்டியிலிருந்து இளவரசனாக தந்தை மூலமாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் பகவான் மூலமாக படித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் சொர்க்கத்தின் மகாராஜா மகாராணியாக ஆகின்ற ஆத்மா. நான் முதலில் சிவ தந்தையின் பூசாரியாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. யார் என்னை சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக்கினாரோ அவரை நான் பூஜை செய்கின்ற ஆத்மா. நான் ஒரு நொடியில்
பதித்த நிலையிலிருந்து பாவனமாக தந்தை மூலமாக ஆகின்ற ஆத்மா. நான் ஒரு நொடியில் ஜீவன் முக்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தை உடையவனாக ஆகி உலகத்தின் அதிபதியாக ஆகின்ற ஆத்மா. நான் 5000 வருடங்களுக்கு முன்னால் சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தேன். மீண்டும் சொர்க்கத்தின் அதிபதியாக இப்பொழுது ஆகின்ற ஆத்மா. நான் என்னுடைய புத்தியில் முழு சக்கரத்தின் ஞானத்தை வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து அறிவுரையை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நாடகத்தில் எந்த படம் பிடிக்கப்படுகிறதோ அது மிகச் சரியாக அவ்வாறே திரும்ப நடைபெறும் என்ற நாடகத்தை பற்றி நான் அறிந்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து ராஜயோகத்தின் கல்வியை கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் வருங்காலத்தில் நரனிலிருந்து நாராயணனாக ஆகின்ற ஆத்மா. நான் முழு கணக்கையும் எழுதுகின்ற ஆத்மா. நான் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை புத்தியில் இருத்தி சதோப்பிரதானம் ஆவதற்கான முயற்சியை செய்கின்ற ஆத்மா. நான் சதோப்பிரதானமாக அவசியம் ஆக வேண்டும் என்ற ஒரே ஒரு கவலை மட்டும் கொள்கின்ற ஆத்மா. நான் இந்த எல்லையில்லாத நாடகத்தை புத்தியில் நிறுத்தி அளவற்ற குஷியில் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தைக்கு சமமாக மதிப்பை பெறுவதற்காக பதித்தர்களை பாவனமாக்குகின்ற சேவையை செய்கின்ற ஆத்மா. நான் அதிகாரத்தின் நினைவின் மூலம் சர்வ சக்திகளின் அனுபவம் செய்யக்கூடிய பிராப்தி சொரூப ஆத்மா. நான் புத்தியின் சம்பந்தத்தை ஒரு தந்தையிடம் சதா ஈடுபடுத்தி சர்வ சக்திகளின் ஆஸ்தியை அதிகார ரூபத்தில் பிராப்தியாக பெறுகின்ற ஆத்மா. நான் அதிகாரி என்று புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியமும் செய்கின்ற ஆத்மா. நான் சர்வ சக்திகளும் எனது பிறப்புரிமை என்ற போதையில் இருக்கின்ற ஆத்மா. நான் அதிகாரியாகி நடந்து கொண்டு அடிமைத்தனத்தை நீக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் சுயத்தின் கூடவே இயற்கையையும் தூய்மையாக ஆக்க முழுமையாக பற்றுதலிலிருந்து விடுபட்டிருக்கின்ற ஆத்மா. நான் அபபவித்திரத்தாவின் விதையையும் கூட அழித்து சம்பூர்ண பவித்திரமானவனாக ஆகின்ற ஆத்மா. நான் தூய்மை என்ற விரதத்தை உறுதியாக பற்றிக்கொண்டு பற்றுதல், பொறாமை மற்றும் கோபத்திலிருந்தும் விடுபட்டவனாக ஆகின்ற ஆத்மா. நான் தூய்மை என்ற தூணை உறுதியாக ஆக்கி
கலங்கரை விளக்காக இருக்கின்ற ஆத்மா. இவ்வாறா இன்று பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் நான் தினமும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.